சீதாராமன் சீரியல் ஜனவரி 22 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சீதா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே மகா பெட்ரூம்லேருந்து கீழே ஹாலுக்கு வராங்க. அங்கே மீனாட்சி ஃபோட்டோவை பார்த்துட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக யாரோ ஷூட் பண்ணுறாங்க. உடனே மகாவோட கை சுவிட்ச் பாக்ஸில் டச் ஆகி கரண்ட் ஷாக் அடிச்சு அதுக்கப்புறம் அவங்க சிலிண்டர் மேலே விழுந்து சிலிண்டரும் வெடிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த சவுண்டை கேட்டு செல்வி, சீதா, சேது, சீதாவோட அம்மா, துரை, சுபாஷ், அர்ச்சனா அவங்க 3 பொண்ணுங்கன்னு எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு செல்வி தான் வராங்க. மகாவோட நிலமையை பார்த்து பயங்கரமாக கத்தி அலறாங்க செல்வி. சேது மகா கிட்ட பயங்கரமாக அழுதுகிட்டே போகலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே துரையெல்லாம் தடுத்து அவரை சமாதானப்படுத்தி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. போலீஸ்காரங்க வரவும் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்கவும் உடனே எல்லாரும் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஆனால் சவுண்டு கேட்டு தான் நாங்கள் எல்லாரும் எந்திரிச்சு ஓடி வந்தோம். மகாவை இந்த நிலைமையில எங்களால் பார்க்கவே முடியல. அவள் எவ்வளோ கம்பீரமாக இருப்பா தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தான் இந்த குடும்பத்துக்கு எல்லாமே. அவங்க தானாலாம் சாகலை, யாரோ சுட்டு தான் அவங்கள இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. இனிமேல் அவங்கள பார்க்கவே முடியாது. அவங்க நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாங்க. எங்கள் குடும்பத்தோட கௌரவம், மரியாதை எல்லாமே போச்சு சார். என்ன வாங்கணும், என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும், எங்கே போகணும், எப்படி வாழணும் எல்லாமே சொல்லி கொடுத்தது மகா தான் சார் அப்படின்னு எல்லாரும் மாற்றி மாற்றி சொல்லிகிட்ருக்க. அதுக்குள்ளே அர்ச்சனா, மகா என்னை விட சின்னவ தான் சார், ஆனால் அனுபவத்துலேயும் தைரியத்துலேயும் என்னை விட ரொம்ப பெரியவ சார். மகா இல்லைன்னா இது வீடே இல்லை சார், வீடு இல்லை, இந்த குடும்பமே இல்லை சார். இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மகா தேவை. மகாக்கு எதுக்கு சார் இந்த நிலைமைங்கிறாங்க அர்ச்சனா. அதுக்குள்ளே சீதா, மகாலட்சுமி தீ பிடிச்செல்லாம் சாகலை, யாரோ ஷூட் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லவும் அர்ச்சனா, சுபாஷ் 2 பேரோட ஃபேஸும் அப்படியே லைட்டாக மாற ஆரம்பிக்குது பயத்தில். அது யாருன்னு கண்டிப்பாக தெரியணும் சார். இதை சும்மா விடக்கூடாது சார், சும்மாவே விடக்கூடாது. ஷூட் பண்ணவங்க யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆறாக இருந்தாலும் அவங்கள சும்மா விட்டுறாதீங்க சார், அவங்கள தண்டிக்காமல் விட்டுறாதீங்க சார் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே மீதி இருக்கிற கொஞ்சம் போலீஸ்காரங்க வந்து, சார் அடையாளம் தெரியாத அளவுக்கு முகம்லாம் எரிஞ்சு போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லவும் ஆம்புலன்ஸ் வந்துருச்சாங்கிறாங்க. இன்னொரு போலீஸ்காரங்க வந்துருச்சுன்னு சொல்லவும் மகாலட்சுமி அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, சம்பவத்தை யார் முதல்ல பார்த்தது அப்படின்னு போலீஸ்காரர் கேட்க, செல்வியக்கா தான் முதல்ல பார்த்தாங்கங்கிறாங்க சீதா. அதுக்கப்புறம் நீங்கள் மட்டும் தனியாக வாங்கம்மா அப்படின்னு செல்வியை தனியாக கூட்டிகிட்டு போய் என்ன நடந்துச்சு, நீங்கள் என்னத்தை பார்த்தீங்க, எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும், வேறு யாராச்சும் வந்தாங்களா அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்க, செல்வியக்கா பயப்படாமல் சொல்லுங்கங்கிறாங்க சீதா. பயப்படாமல் சொல்லுங்கம்மா, நீங்கள் சொல்கிற ஒரு சில விஷயத்தை வச்சு தான் நாங்கள் யார் மகாலட்சுமியை சுட்டதுன்னு கண்டுபிடிக்க முடியும். உங்களோட வாக்குமூலம் ரொம்பவே முக்கியம். என்ன நடந்துச்சோ அதை சொல்லுங்கம்மா அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்கவும், தூக்கம் வராமல் முழிச்சிட்டு இருந்தேன் சார், அப்போது துப்பாக்கி வெடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்ல, அது துப்பாக்கி சத்தம் தான் உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறாங்க போலீஸ்காரங்க. அது அப்படின்னு சுபாஷ் ஆரம்பிக்கும். யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சுபாஷ் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் செல்விக்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. மகாலட்சுமி அம்மா ஒரு துப்பாக்கி வச்சுருக்காங்க, அதை சுட்டு அந்த சவுண்டை நான் கேட்டிருக்கேன், அதனால தான் அந்த சத்தத்தை கேட்டதும் துப்பாக்கி சத்தமாக இருக்கும்னு நான் நினச்சேன். அது துப்பாக்கி சத்தம் இல்லையா சார் அப்படின்னு செல்வி சொல்லவும், என்னடி சாரியை எதிர்த்து பேசுகிறேங்கிறாங்க அர்ச்சனா. மேடம் நீங்கள் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருங்க, நீங்கள் எதுவும் பேசாதீங்க, நான் கேட்டுக்கிறேங்கிறாங்க போலீஸ். துப்பாக்கியால் ஷூட் பண்ணிக்கொண்டா துப்பாக்கி சத்தம் தான் கேட்குங்கிறாங்க அர்ச்சனா மனசுக்குள்ளேயே. செல்வி நீ என்னத்தை பார்த்தியோ அதை பயப்படாமல் சொல்லுங்கிறாங்க சீதாவோட அம்மா. செல்வி அக்கா பயப்படாமல் சொல்லுங்கள், என்ன பார்த்தீங்க அதை சொல்லுங்கங்கிறாங்க சீதா. சார் அந்த சத்தத்தை கேட்டு நான் இங்கே ஓடி வந்து பார்த்தேன். அப்போ மகாலட்சுமி அம்மா தரையில் விழுந்து கிடந்தாங்க, நெஞ்சிலேருந்து ரத்தமாக வந்துட்டு இருந்தது. அவங்க இருந்த ரூம் நெருப்பில் பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது சார் அப்படின்னு சொல்லவும், அப்போ அவங்களுக்கு உயிர் இருந்ததா, அவங்க உங்களை பார்த்தாங்களா அப்படின்னு போலீஸ் கேட்க, இருந்தது சார், அவங்க என்கிட்ட ஏதோ கையை காட்டி சொல்ல வந்தாங்க, ஆனால் நெருப்பு இருந்ததால் என்னால் போக முடியல அப்படின்னு செல்வி சொல்லவும், என்ன நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்ததா, நெருப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு போலீஸ் கேட்க, சார் ஹாலில் ஒரு சிலிண்டர் இருந்தது சார், அதை கிச்சனுக்கு கொண்டு போக மறந்துட்டேன் சார், நெருப்பு அதில் இருந்தது தான் சார் வந்திருக்கும் அப்படின்னு செல்வி சொல்லவும், சரி மகாலட்சுமி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களாங்கிறாங்க போலீஸ். இல்லை சார் என்கிட்ட எதுவும் சொல்லலை, என்னை பார்த்து கை அசைச்சாங்க, நெருப்பு எரிஞ்சதால் நான் என்னால் கிட்ட போக முடியல, அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னே எனக்கு தெரியல சார் அப்படின்னு செல்வி சொல்லவும், சரி அந்த நேரத்தில் யாராவது வீட்டு விட்டு ஓடுற மாதிரி ஏதாவது கால் சவுண்டு அந்த மாதிரி ஏதாவது கேட்டுச்சா அப்படின்னு கேட்கவும், இல்லை சார் அப்படியெல்லாம் எதுவும் தெரியலங்கிறாங்க செல்வி. அந்த சின்ன கேப்பில் அர்ச்சனா உடனே போய் கல்பனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கல்பனா நீ சரியான ஆள் தான், கரெக்டாக சொன்ன மாதிரியே மகாலட்சுமியை ஷூட் பண்ணிட்ட அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, ஆனால் எனக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது, தீயில கருகி கறிக்கட்டி ஆகிட்டா அப்படின்னு சொல்லவும், போனதுக்கப்புறம் பாவம் பார்த்தா அவள் வந்துடுவாளா அப்படின்னு கல்பனா சொல்லவும், இங்கே பாரு கல்பனா, போன உயிர் மட்டும் வந்துச்சு, நாங்கள் யாரும் உயிரோடையே இருக்க முடியாது, மகா மொத்த பெரியும் தீர்த்து கட்டிடுவாங்கிறாங்க அர்ச்சனா. போன உயிர் போனதை திரும்பலாம் வர முடியாது, ஜஸ்ட் 1 வே தான் அப்படின்னு சொல்லவும், அந்த 25% எனக்கு வாங்கி கொடுத்துருந்தா இந்த நிலமை அவளுக்கு வந்திருக்குமா அப்படின்னு அர்ச்சனா கேட்க, இங்கே பாரு அர்ச்சனா, முடிஞ்சு போனதை பற்றி பேசிகிட்டு இருக்காத, நீ தேவையில்லாமல் ஃபோன்ல எல்லாம் பேசாத, நீ சொன்ன நான் செஞ்சேன், நான் கேட்ட மாதிரி பணத்தை அனுப்பிடு அப்படின்னு கல்பனா சொல்லவும், இங்கே பாரு கல்பனா, என்னால் உடனே பணம்லாம் கொடுக்க முடியாது,
ஒரு 2 நாள் போகட்டும் அப்படின்னு சொல்ல, ஏன் நீ அந்த பணத்தையும் திருடி தான் கொடுக்கணுமா? ஏன் உன் பணத்துலேருந்து கொடுக்க முடியாதா? மரியாதையா உன்னோட பேங்க்லேருந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு சொல்லவும், எதுக்கு நீ கோச்சிக்கிற? என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்க, சொன்னால் புரியாது அவனுக்கு. இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ரவுடி பசங்க சொன்ன மாதிரி செய்வாங்க. அதே மாதிரி நம்ம கொடுக்கலன்னா உன்னையும் என்னையும் கூட போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், அச்சோ ரொம்ப டேஞ்சர் அவங்களாம் அப்படின்னு கேட்க, இல்லை கைண்ட் பர்சன், சும்மா பேசிகிட்டு இருக்காது, யாருக்காவது டவுட் வரப்போகுது. இங்கே பாரு, காரியம் முடிஞ்சு 5 நிமிஷம், மண்ணுக்குள்ளே புதைச்சா 5 நிமிஷத்தில் எனக்கு பணம் வந்தாகணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அர்ச்சனா கூட பிறந்தவன் கூட பார்க்காம எப்படி பேசுகிறா பாரு, பணத்தை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே திரும்பவும் அவங்க ஆக்டிங் அலற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் சுபாஷும் அதே மாதிரி ஃபோன் பண்ணி அவங்க செட் பண்ண ரவுடி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரியே கரெக்டாக வேலையை முடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லவும், அந்த வேலையை முடிச்சிட்டல, முதல்ல பணத்தை அனுப்புங்கிறாங்க அந்த ரவுடி. இல்லை மற்ற சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அனுப்புகிறேனே அப்படின்னு சுபாஷ் சொல்லவும், இங்கே பாரு முதல்ல அனுப்பு, நீ சொன்ன வேலையை நான் செஞ்சுட்டேன்ல, முதல்ல பணத்தை அனுப்பு அப்படின்னு அந்த ரவுடியும் அதே மாதிரி கராராக பேசுகிறாங்க. சுபாஷும் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அடுத்ததாக ராம் அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடி வராங்க. மகாலட்சுமியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. ராமை பார்த்ததும் சேது, ராம் தங்கச்சிங்க 3 பேர் எல்லாரும் பயங்கரமாக ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. மகாலட்சுமியை பார்த்ததும் ராமுக்கு அவங்க பழைய கம்பீரத்தோடு இருந்ததெல்லாம் அப்படியே நினைவுக்கு வருது. சித்தின்னு பயங்கரமாக அழறாங்க. அதுக்கப்புறம் மகாலட்சுமியை அடக்கம் பண்ணுறாங்க. முதல்ல ராம் மண் எடுத்து போடுறாங்க. அப்போ ராம்க்கு மகாலட்சுமி பேசினது சொன்னது எல்லாமே நினைவுக்கு வருது. உங்களுக்காக தான் நான் குழந்தையே பெற்றுக்கல, நமக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாம் சேதுன்னு நான் தான் சேதுக்கிட்ட சொன்னேன். நான் அவங்ககிட்ட சித்தி மாதிரியாக இருந்தேன், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே இருந்தேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. ராம் பயங்கரமாக அழறாங்க. அதுக்கடுத்து சேது மகா பேசினதையே திரும்பவும் நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சுபாஷ், அர்ச்சனா 2 பேருமே மகாலட்சுமி அவங்கக்கிட்ட சொன்னது, இந்த பணத்தை மட்டும் நீங்கள் கொடுக்கலன்னா இங்கே 2 பேர்த்தையும் நான் வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவேன், வீட்டை விட்டு மட்டும் இல்லை கம்பெனி விட்டு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. ஆனாலும் வெளியே ஆக்ட் பண்ணி அழுது மண்ணை எடுத்து போட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சீதா, அவங்க அம்மா, மீரானி எல்லாரும் மண்ணை எடுத்து போடுறாங்க. கண்டிப்பாக உங்களை கொன்னது யாருன்னு நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன், இது உங்கள் மேலே சத்தியம் அப்படின்னு ராம் சத்தியம் பண்ணுறாங்க. என்ன ராம் பேசிகிட்டு இருக்க நீ? சீதா கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியெல்லாம் சத்தியம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க அர்ச்சனா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சீதா கர்ப்பமாக இருந்தால் என்ன, ஆனால் மகாலட்சுமியை கொண்டவங்கள கண்டுபிடிக்காமல் விடக்கூடாதுங்கிறாங்க மீரா. சீதாவோட அம்மாவும் அதே மாதிரி சொல்கிறாங்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணுங்கிறாங்க. சீதாவும், அவங்கள சும்மா விடாதீங்க பாஸ், கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும், தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறாங்க சீதா. அவங்கள கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி முடிஞ்சா அவங்கள என்கவுண்டர் பண்ணுறது கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு ராம் சொல்கிறாங்க. அதை கேட்டு சுபாஷ், அர்ச்சனா 2 பேரும் அப்படியே பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க. சீதாவோட அம்மாவும் மண் எடுத்து போடும்போது மகாலட்சுமி அவங்கள திருடின்னு சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஷூட் பண்ண மாதிரியும் காட்டுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.